وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال جل جلاله أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக ஒருவன் அல்லாஹுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஏனைய நபிமார்கள் மீதும், அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்த்தியாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் அனைத்து நல்லடியார்கள் மீதும், இவ்வுலகில் அல்லது மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது பெற்றோர்கள், உறவுகள், அனைத்து ஈமானிய உள்ளங்கள் மீதும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு நாம் இவ்வுலகில் வாழும் சந்தர்ப்பத்தில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவல்களாக அல் குர்ஆனிலோ அல்லது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சுன்னாவிலோ நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எமது வாழ்வில் முடிந்தளவு எடுத்தும் எவைகளை விட்டும் தவிர்ந்து விலகி வாழும்படி எச்சரிக்கை செய்து தடை செய்துள்ளானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொண்டவனாக இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு நம்மை இந்த உலகத்திலே அவனை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறோம். அவனை வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளுக்குத்தான் நாம் இபாதத்துக்கள் என்று சொல்கிறோம். இந்த இபாதத்துக்களை நாம் இந்த உலகத்திலே மறந்து விட்டாலும் கூட, நம்முடைய பல ஆண்டு கால வணக்க வழிபாடுகள் நமக்கு மறந்து போனாலும் கூட, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு நீதமாக அவைகளை எமக்கு அந்த மறுமை சேமிப்புக்காக தயார் செய்து அவைகளை பதிந்து வைத்திருக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மறுமை வரைக்கும் அந்த இபாதத்துக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நாம் அந்த மறுமை வரைக்கும் அந்த இபாதத்துக்கள் எம்மால் பாதுகாக்கப்பட்டால்தான் அந்த இபாதத்துக்களை கொண்டு எமக்கு வெற்றியை தர அல்லாஹ் அல் குர்ஆனிலே சான்று பகர்கிறான். ஃபமன் தகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருடைய அந்த மறுமையிலே அந்த நன்மைகளை தீமைகளை நிறுக்கக்கூடிய அந்த மீசானிலே நன்மைகள் பாரமாகிறதோ அவர்கள் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் அந்த மீசானிலே நிற்கும் வரைக்கும் எமது இபாதத்துக்களை எம்மால் முடிந்தவரை
அல் குர்ஆன் சுன்னா சொல்லும் அடிப்படையில் அவைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய இபாதத்துக்கள் செய்யக்கூடிய நோக்கமும் அதுதான். அதாவது மறுமை வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும், அந்த சுவனம் நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கங்களுக்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே எமது நேரங்களை ஒதுக்கி நாம் கஷ்டப்பட்டு அல்லாஹுவுக்காக என்ற அந்த இபாதத்துக்களை செய்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த இபாதத்துக்களை நாம் செய்வது மாத்திரமல்லாமல் அந்த இபாதத்துக்களை மறுமை வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். அந்த இபாதத்துக்கள் அல்லாஹுவினிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆதரவு ஆசை எம்முள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துக்களையும் நாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆதரவும் ஆசையும் அது தொடர்பான பயமும் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதை முன் சென்ற நபிமார்களுடைய வரலாறு, முன் சென்ற சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு தெளிவாக சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அன்பானவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமினூன் சூரா முஃமினூனுடைய சில வசனங்களை ஓதுகிறார்கள். இன்னல்லதீன ஹும் மின் ஹஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன் வல்லதீன ஹும் பிஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன் வல்லதீன ஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன் வல்லதீன யுத்தூன மா ஆத்தவ் வகுலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன் உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன் என்ற இந்த வசனங்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த வல்லதீன யுத்தூன மா ஆத்தவ் வகுலூபுஹும் வஜிலா என்ற இந்த வசனம் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு தெளிவை நபிகளாரிடத்திலே கேட்கிறார்கள். என்ன தெளிவு என்றால், அவர்களுக்கு வழங்கப்பட்டதிலே இருந்து அவர்கள் உள்ளத்தில பயத்தோடு அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில சொல்கிறான். அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, இந்த இடத்திலே அவர்கள் பாவம் செய்வதனால், அவர்கள் மது அருந்துவதால், அவர்கள் திருடுவதால் அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லது அவர்களுடைய அந்த இபாதத்துக்கள் அவர்கள் கொடுப்பதை அப்படியான ஒரு பயம்தான் அந்த மனிதர்களுக்கு இருக்கிறார்களா என்று அந்த அல் குர்ஆனிய வசனத்துக்கான விளக்கத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை யா பின்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே, அது அவ்வாறல்ல. அவர்கள் தொழக்கூடியவர்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பயம் உள்ளத்தில அந்த வஜிலா என்று சொல்லக்கூடிய அந்த பயம் என்ன பயம் என்று சொன்னால், அவர்கள் வஹும் யஹாபூன அல்லா யுக்பல மின்ஹும், அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்குமோ, அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருவானோ என்ற அந்த பயத்தினால் அவர்கள் அந்த இபாதத்துக்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் நன்மையின் பக்கம் விரைந்து செல்லக்கூடியவர்களாக, முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அந்த செய்தியை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய மிக தெளிவான ஒரு செய்திதான், அந்த சஹாபாக்கள் அல்லாஹுவின் தூதரிடத்துல ஒரு விடயத்தை தெளிவாக கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய அமல்கள் எந்த ஒரு வகையிலும் மறுமை வரைக்கும் அல்லாஹுவினால் நிராகரிக்கப்படக்கூடிய பட்டியலுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதில் மிக விழிப்போடு அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். இன்னொரு வசனம், இன்னொரு செய்தியை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு பார்க்கலாம். لئن أعلم أن الله يقبل ركعتين أحب إلي من الدنيا وما فيها. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை இப்னு கதீர் என்ற அந்த குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நூலிலே நமக்கு பார்க்கலாம். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு நான் தொழக்கூடிய தொழுகைகளில் இரண்டு ரக்காத்துகளை
அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பதை நான் அறிந்திருந்தால் அது எனக்கு இந்த உலகத்தில் இருக்கும் உலகத்தில் இருக்கும் அனைத்தும் கிடைப்பதை விட அது எனக்கு மிக நேசமானதாக, மிக விருப்பமானதாக அது இருக்கும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் அதாவது இறையச்சமுடையவர்களுடைய அமல்களை தான் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அந்த சஹாபாக்கள் இபாதத்துக்கள் செய்து அந்த இபாதத்துக்கள் அல்லாஹ்வினிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த ஆதரவில் எந்த அளவுக்கு மிக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள், எந்த அளவுக்கு பயத்தோடு இந்த அமலை அல்லாஹ் நீ ஏற்றுக்கொண்டு விடுவாயாக, இந்த அமலை நீ கபூல் செஞ்சு விடுவாயாக என்ற அந்த நிலையிலே மிக தெளிவாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அபூ முலைக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி சொல்கிறார், நான் 30க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் யாரும் அவர்களில் அனைவர்களும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தை அவர்கள் பயந்தார்கள். அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த நயவஞ்சகத்தை பயந்தார்கள். அவர்கள் யாரும் என்னுடைய ஈமான், அதாவது மீகாவுடைய ஈமானை போல, என்னுடைய ஈமான் ஜிப்ரீலுடைய ஈமானை போல தன்னுடைய இபாதத்துக்களை வைத்து, தன்னுடைய அமல்களை வைத்து தன்னை தானே திருப்தி அடையக்கூடிய நிலையில் அந்த சஹாபாக்கள் இருக்கவில்லை. அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்களை அல்லாஹ் மறுமை வரைக்கும் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு அவர்களுடைய காலத்தை கடத்தினார்கள். மரணம் வரைக்கும் அவைகள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் மிக மிக உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதிலே மிக தெளிவாக இப்படியான செய்திகள் நமக்கு பாடமாக உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்பொழுது நம்முடைய நிலையை சற்று எடுத்து பார்ப்போம். நம்முடைய நிலையிலே நாம் எந்த அளவுக்கு இபாதத்துக்கள் செய்கிறோம்? நாம் செய்யக்கூடிய எந்த இபாதத்துக்களை ரப்பனா தகப்பல் மின்னா, இந்த இபாதத்தை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொண்டு விடுவாயாக, இதனை உன்னுடைய திருப்திக்காக நான் செய்தேன், உன்னுடைய மறுமையின் நன்மையை எதிர்பார்த்து இந்த இபாதத்தை செய்தேன் என்று நம்மில் எத்தனை பேர் நாம் தொழக்கூடிய தொழுகைக்காக, நாம் செய்யக்கூடிய தர்மத்துக்காக, நாம் ஓதக்கூடிய அல் குர்ஆன் என்ற இபாதத்துக்காக, நாம் செய்யக்கூடிய இதர இபாதத்துக்களுக்காக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விடுவாயாக, யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டு விடுவாயாக. இது வேறு எந்த காரணங்களை கொண்டும் இது தட்டப்பட்டு விடக்கூடாது, இவை அதாவது நிராகரிக்கப்பட்டு விடக்கூடாது, பாத்திலாகிவிடக் கூடாது என்பதில் எந்த அளவுக்கு விழிப்போடு நாம் இருக்கிறோம் சகோதரர்களை சிந்தனை செய்து பாருங்கள். அன்பானவர்களே, இப்படியான நிலையை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல் குர்ஆனும் சுன்னாவும் நம்முடைய அமல்களை வீணாக்கக்கூடிய சில காரியங்களை நமக்கு பட்டியலிட்டு தருவதை நாம் பார்க்கிறோம். ஏராளமான காரியங்களை நமக்கு பட்டியலிட்டு தருகிறார்கள். அதிலே சில செயல்பாடுகள் நம்முடைய மொத்தமான அமல்களையும் அழித்துவிடக்கூடிய செயல்பாடுகள், இன்னும் சில செயல்பாடுகள் குறித்த அமலை அளிக்கக்கூடிய செயல்பாடுகள், இப்படி வகைப்படுத்திய குர்ஆன் சுன்னாவிலே நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலே முதலாவதாக முக்கியமான அதாவது முபத்திலாத்துல் அமால், அமல்களை வீணாக்கக்கூடிய முதன்மையான ஒரு அம்சம்தான் அல்லாஹுவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவுக்கு கூட்டு சேர்க்கக்கூடிய காரியம், அந்த வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவோடு கூட்டு சேர்க்கக்கூடிய இந்த இணை வைப்பு இருக்கிறதே, இது மிக பயங்கரமான மிக பெரும் பாவம். இதன் மூலம் நாம் செய்த அனைத்து அமல்களும் மொத்தமாக அளிக்கப்படுகிறது என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்ன செய்தியை நமக்கு பார்க்கலாம். வலகத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கப்லிக, சூரா ஜுமர் 65வது அத்தியாயத்துல நமக்கு பார்க்கலாம். அல்லாஹுவின் தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கப்லிக, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் வஹி அறிவித்தோம். என்ன தெரியுமா வஹி அறிவித்தோம்? லஇன் அஸ்ரக்த, நீங்கள் இணை வைத்தீர்கள் என்றால் லயஹ்பதன்ன அமலுக, உங்களுடைய அமல்களை நாம் அழித்து விடுவோம், அந்த அமல்களுக்கு எந்த பலனும் நிச்சயமாக இருக்காது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில
நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே தெளிவுபடுத்துகிறான் என்றால் இந்த செய்தி எங்களுடைய அமல்கள் அனைத்தும் அழிக்கப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணியாக அல்லாஹுவுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த காரியம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தியை சஅத் பின் அபி ஃபதாலா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டதாக, இதா ஜமஅ அல்லாஹு الناس يوم القيامة ليوم لا ريب فيه, எந்த சந்தேகமும் இல்லாத அந்த மறுமை நாளையிலே மக்களை அல்லாஹ் ஒன்று சேர்த்த சந்தர்ப்பத்திலே சில மனிதர்களை அழைப்பார்கள். அழைத்து சொல்கிறார்கள், நீங்கள் அமல்களிலே அல்லாஹுவோடு யாரை கூட்டி சேர்த்தீர்களோ அவர்களை நீங்கள் உங்களுடைய அந்த துணைக்காக, இந்த மறுமை வெற்றிக்காக உங்களுடைய கூலியை அவர்களிடத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களிடத்தில் பெற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று நான் அவர்களை விட்டும் நிரபராதியாகி விடுவேன், நான் நீங்கி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நமக்கு பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக தெளிவாக நாமும் நமது குடும்பமும் அல்லாஹுவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் எது என்பதை தெளிவாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த காரியங்கள் என்னால் எந்த வகையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நிறைவேற்றக்கூடாது, என்னால் நிகழக்கூடாது என்பதில் நாம் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நமது அமல்களை பாழாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம்தான் அர்ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதி என்ற அந்த அஷ்ஷிர்குல் ஹஃபி என்று இஸ்லாம் வர்ணித்திருக்கக்கூடிய, அஷ்ஷிர்குல் ஹஃபி என்று இஸ்லாம் எச்சரித்திருக்கக்கூடிய சிறிய இணை வைப்பு என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த முகஸ்துதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முகஸ்துதியிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். புகழுக்காக, பேருக்காக நம்முடைய இபாதத்துக்களில் ஏதாவது ஒன்றை நாம் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய அமல்களுக்கான கூலியை அல்லாஹ்வினிடத்தில் எதிர்பார்க்க முடியாது என்பதற்கான ஏராளமான ஆதாரங்களை அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நமக்கு பார்க்க முடியுமா இல்லையா? 3 மனிதர்களை அல்லாஹ் மறுமையிலே எழுப்பி அவர்களுக்கான கூலியை அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே விசாரித்து அவர்கள் பொய் சொல்ல அவர்களுக்கான கூலியை, நரகத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அழகாக அல் குர்ஆனை ஓதக்கூடியவர், மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர், அதே போன்ற ஒரு முஜாஹித், அல்லாஹுவின் பாதையிலே உயிர் தியாகம் செய்தவர், அல்லாஹுவின் பாதையிலே பொருளாதாரத்தை வாரி வழங்கியவர் என்ற இந்த 3 சாராரையும் அல்லாஹ் அழைத்து கேட்கிறான். இந்த இஹ்லாஸுக்கு மாற்றமாக அவர்கள் இந்த உலகத்திலே நடந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய பொருத்தத்துக்காக இவைகளை செய்தேன் என்று சொன்ன நேரத்திலே, இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய புகழுக்காக நீங்கள் இவைகளை செய்தீர்கள், அந்த புகழ் உங்களுக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது, நீங்கள் இப்பொழுது நரகத்துக்கு செல்லுங்கள் என்ற அந்த இஹ்லாஸுக்கு மாற்றமான அந்த நபிமொழியை, அந்த இஹ்லாஸை எச்சரிக்கக்கூடிய, அந்த இஹ்லாஸை எமக்கு மத்தியிலே வரவழைத்து அந்த முகஸ்துதியை எச்சரிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோமா இல்லையா? இந்த செய்திகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே யாரெல்லாம் முகஸ்துதியோடு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு கடுகும் ஒரு சொற்பமும் அநியாயம் இழைக்கப்படாமல் அவர்களுக்குரிய முழு புகழும் இந்த உலகத்திலே கிடைத்து விடுகிறது என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய இபாதத்துக்கள் விடயத்திலே, எங்களுடைய இபாதத்துக்களை அந்த மறுமை வரைக்கும் அந்த இபாதத்துக்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாத இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் சகோதரர்களே, அல் மன்னு வல் அதா, கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடிய அந்த காரியம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரியா என்று சொல்லக்கூடிய இந்த முகஸ்துதிக்கான ஒரு ஹதீஸை உங்களுக்கு மத்தியிலே சொல்லி அந்த விடயத்துக்கு செல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அலா அக்பிருக்கும் பிமா ஹுவ அஹ்வஃபு அலைக்கும் மினல் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய வருகையை விட மிக குழப்பமான, மிக பயங்கரமான ஒரு விடயத்தை, நான் பயப்படக்கூடிய ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அஷ்ஷிர்குல் ஹஃபி, அதுதான் சிறிய இணை வைப்பு என்று சொன்னார்கள். அதுபோல் அல்லாஹ்வின் தூதர் தெளிவுபடுத்துகிறார்கள், ஒரு மனிதர் நின்று தொழுகிறார், ஃபயுஸல்லி
அவர்கள் தொழக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் பார்க்கிறார் என்பதற்காக அவருடைய தொழுகையை அவர் அழகுபடுத்துகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முகஸ்துதிக்கான அடையாளத்தை வரைவிலக்கணத்தை தெளிவாக சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களை அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டிய முறை எப்படி தெரியுமா? நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை முன்னிலையில் பார்த்து கொண்டிருப்பதை போன்று வணங்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் முன்னிலையில் இபாதத்துக்களில் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் இந்த இஹ்சான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படையாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முகஸ்துதியிலே மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சொல்லி காட்டக்கூடிய நோவினை பண்ணக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகளில முக்கியமாக அதாவது தர்மம் செய்வதில் இந்த நோவினை பண்ணக்கூடிய சொல்லி காட்டக்கூடிய இந்த காரியமும் நம்முடைய அமலை குறித்த அமலை அழித்து விடக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும், உங்களுடைய தர்மங்களை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீர்கள். பில் மன்னி வல் அதா, அதனை சொல்லி காட்டுவதன் மூலம், அதனை நீங்கள் சொல்லி காட்டுவதன் மூலம், அதன் மூலம் நோவினை செய்வதன் மூலம் நீங்கள் உங்களுடைய தர்மங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக அல் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மனிதர்களை பார்க்க மாட்டார்கள், அவர்களோடு பேச மாட்டார்கள், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டார்கள். ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யுஸக்கீஹிம் வலா யன்துரு இலைஹிம், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களோடு பேசவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு அந்த மனிதர்களை யா ரசூலல்லாஹ் மன்ஹும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை இந்த 3 சாராரையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 3 முறை சொன்னதற்கு பின்னால் இந்த செய்தியை அந்த அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அந்த சஹாபி கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அல் முஸ்பில், கரண்டைக்கு கீழால் ஆடை அணியக்கூடியவன், வல் மன்னான், அதே போன்று கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடியவன், வல் முன்ஃபிக் சில்அத்தஹு பில் ஹல்ஃபில் காதிப், தன்னுடைய வியாபாரத்தில் அதாவது பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்களில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இந்த விடயங்களின் மூலம் எங்களுடைய அமல்களை நாம் பாழாக்கி கொள்ளாமல் இருப்பதில் மிக விழிப்போடு நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு அம்சம் தான் தர்கு ஸலாத்தில் அஸ்ரி, தொழுகையில அசர் தொழுகையை விடுவதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய அமல்கள் பாழாகிவிடும் என்று அடையாளப்படுத்திய முக்கியமான ஒரு தொழுகைதான். நான் சாப்பிட்டு விட்டு களைப்போடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தியாகத்தோடு வந்து அந்த தொழுகையை நிறைவேற்றாமல் நாம் அந்த தொழுகையை புறக்கணிப்போமாக இருந்தால் அது நம்முடைய இபாதத்துக்கள் வீணாகி விடுவதற்குரிய ஒரு காரணியாக அமையும் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அவைகளை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவைகளில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். வல்லவர் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நம்மளுடைய அமல்களை மறுமை வரைக்கும் பாதுகாத்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கிறான், ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் வுஸ்தா, நீங்கள் தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு முழு தொழுகையையும் சொல்லிவிட்டு குறித்து அசருடைய தொழுகையை சொல்கிறார், நடுநேர தொழுகையையும் நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த தொழுகையை ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய அல் குர்ஆனிய வசனத்தையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி, யார் அஸருடைய தொழுகையை விடுகிறார்களோ அவர்களுடைய ஃபகத் ஹபித அமலுஹு, அவருடைய அமல் வீணாகிவிடும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, எங்களுடைய அமல்களை நாம் இந்த உலகத்தில் விழிப்போடு மரணம் வரைக்கும் மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருப்பதை போல நாம் அல்லாஹ்வினிடத்தில் அந்த கபூலியத்தை அதிகம் கேட்க
வேண்டும் என்பதை போல நாம் இன்னும் ஒரு விடயத்தில் மிக தெளிவாக மிக கவனமாக அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே ஒரு கூட்டம் வரும், என்னுடைய உம்மத்தில் ஒரு சாரார்கள் வருவார்கள், யஅதூன பிஹஸனாத்தி அம்சாலி ஜிபாலின் திஹாமா, திஹாமா என்ற மலை அளவுக்கு நன்மையோடு வருவார்கள். அந்த நன்மைகளை அல்லாஹு தஆலா பரத்தப்பட்ட தூசிகள் புழுதிகளை போன்று அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான் என்று சொன்ன நேரத்தில் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், சிஃப்ஹும் லனா வஜல்லிஹிம் லனா யா ரசூலல்லாஹ், அந்த சாராரை நமக்கு காட்டித்தாருங்கள் என்று சொல்கிறார்கள். அது உங்களுடைய சகோதரர்கள், உங்களோடு தோளோடு தோள் நிற்கக்கூடியவர்கள், நீங்கள் இரவுல நின்று வணங்குவதை கூட நின்று வணங்கக்கூடியவர்கள். ஆனால் வலாகின்னஹும் இதா ஹலௌ பிமஹாரிமில்லா இன்தஹகுஹா, அவர்கள் கனிமையை அடைந்து கொண்டால், அவர்களை யாரும் பார்க்கவில்லை என்ற நிலையை அவர்கள் அடைந்து கொண்டால் அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தனிமையில அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் தடுத்த ஹராமான விடயங்களை அரங்கேற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தால், அவர்கள் திம்ஹாமா என்ற மலை அளவுக்கு நன்மையோடு அந்த மறுமையை அடைந்தாலும் அதற்கான கூலி கிடைக்காமல் அந்த இபாதத்துக்கள் அந்த அமல்கள் வீணாகி போகக்கூடிய ஒரு நிலை அதைகளுக்கு ஏற்படும் என்பதில் நாம் தெளிவாக அந்த விடயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எங்கே இருந்தாலும் இத்தகுல்லாஹ் ஹைதுமா குன்த, எங்கே இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற இந்த தெளிவான நபிமொழியிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் நண்பர்களோடு இருந்தாலும், நாம் ஊரில் எங்களுடைய தாய் தகப்பனார் கிட்டே இல்லாவிட்டாலும், நமக்கு மத்தியில நாம் மிக நேசிக்கக்கூடிய நம்பக்கூடிய ஒரு நண்பன் இருக்கும் சந்தர்ப்பத்தில் நம்முடைய நிலையும் பரவலாக எல்லாரும் இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய நடவடிக்கைகளுடைய நிலையும் ஒரே நிலையில் தான் இருக்கிறதா என்பதை உள்ளத்தில் கையை வைத்து ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அத்தோடு நம்முடைய அமல்கள் இதிலே நாம் ஒரே நிலையில் இல்லாவிட்டால் அமல்கள் வீணாகி விடும் என்ற அச்சத்தோடு நாம் அவைகளை விட்டும் ஒதுங்கி வாழக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட வேண்டும். அதை விட்டும் ஒதுங்கி வாழக்கூடிய முடிவுக்கு நாம் வர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் சூஉல் ஹுலுக், அதாவது கெட்ட குணங்களை விட்டும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டும். அந்த கெட்ட குணங்களின் மூலம் மக்களுக்கு ஏசக்கூடியவர்களாக, மக்களை அடிக்கக்கூடியவர்களாக, மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக, மக்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டக்கூடியவர்களாக நாம் இருந்தால் எங்களுடைய அமல்கள் மறுமையிலே சத்தமஹாதா வதரபஹாதா வஅஹத மாலஹாதா வதலமஹாதா என்று அந்த மக்கள் எங்களுக்கு மத்தியிலே அந்த மறுமையிலே எங்கள் முன்னிலையில் வந்து நின்று எங்களுடைய அமல்களை அள்ளிக்கொண்டு போகக்கூடிய ஒரு 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 முஃப்லிஸான வங்குரோத்தான நிலை நம்முடைய அமல்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. நம்முடைய அமல்களுக்கான முழுமையான கூலி நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாம் நிச்சயமாக அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த விடயங்களில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். வல்லவர் ரஹ்மான் நம் அனைவர்களுடைய அமல்களையும் மறுமை வரைக்கும், எங்களுடைய மரணம் வரைக்கும் பாதுகாத்து அதற்கான கூலியை மறுமையிலே பூரணமாக அடைந்து கொள்ளக்கூடிய உண்மை முஃமின்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.